ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 214 நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு விஷயத்தை நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருக்கணும். இந்த ஆர்க் பார்த்தீங்கன்னா மென்மா மெமரி சர்ச் மிஷின் ஆர்க். இந்த ஆர்க்கில் 213லேருந்து 215 வரைக்குமான எபிசோட்ஸ் இருக்கும். நருட்டோ மென்மாவோட பவர்ஸ் எல்லாம் சுனாடே கிட்ட டிஸ்கிரைப் பண்ணுவான். வெறும் மியூசிக்கை வச்சு பண்ணா என்னோட உடம்புல ரொம்பவுமே அனாமஸான சக்கரா வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுவாங்க. சீசுனேக்கு இது என்ன மாதிரியான ஜுட்ஸுன்னு கூட தெரியாது. சுனாடே சீசுனே கிட்ட வில்லேஜர்ஸை அட்டாக் பண்ணவனை ஐடென்டிஃபை பண்ணாங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்பாங்க சீசுனே. மென்மா கிட்ட உன்னோட ஜுட்ஸுவை பத்தி நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லவும் நருட்டோ ரொம்ப ஆச்சரியப்படுவான். லேண்ட் ஆஃப் ரைஸ் பேடிஸை பத்தி சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். நருட்டோவுக்கு நல்லா தெரியும். பேசிக்கா அங்க இருக்கவங்க தான் மியூசிக் பேஸ்டான ஜுட்ஸுவை பண்ணுவாங்க. சீசுனே நருட்டோ மென்மாவை கண்டுபிடிச்ச இடம் பாத்தீங்கன்னா அந்த பாத் ரீஜியன்ல ரிலேட்டபிளா ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அங்க போறக்கு அளவு பண்ண சொல்லி மென்மா கேட்பான். நருட்டோவும் கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். கடைசியில ஓகேன்றுவாங்க. இதுக்கப்புறமா நெஜி, டென், மென்மா, நருட்டோ 4 பேருமே சேர்ந்து அந்த ஒரு மிஷனுக்காக கிளம்பும் போது பிரிங்கிங் பேக் ரியாலிட்டி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோ டியூச்சி கிட்ட சொல்லிட்டு போவான். சரி போயிட்டு சீக்கிரவா, உனக்காக பிக்கிள்டு மென்மா பேம்பு ஷூட்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்பாரு. பெருசாவே பண்ணி வைங்கன்ட்டு போவான். நெஜி கிட்ட நீங்க வரணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லும் போது நாங்க சும்மா ஒன்றும் வரலடா, இது எங்க மிஷின் 2 பேருமே சொல்லுவாங்க. ஹொக்காகே ஆஃபீஸ்ல எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு இப்பதான் காட்டுவாங்க. நருட்டோ திங்க் பண்ணி பார்ப்பான். லேண்ட் ஆஃப் ரைஸ் பேடிஸ்க்கு போலான்னு பேசிட்டு இருக்கும் போது நருட்டோ கிட்ட தனியா பேசுவாங்க சுனாடே. இந்த பாயிண்ட்ல அவனை பத்தி பேச வரும்போதே அவன் என்ன கெட்டவன் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நருட்டோ ஆர்கியூ பண்ணுவான். நீ ஷினோபின்கனால இன்னுமே 100% கன்ஃபார்ம் ஆறு அவன் வேற வில்லேஜை சேர்ந்த ஸ்பையா இருந்துட போறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சவுண்ட் ஜுட்ஸுவை யூஸ் பண்ற பர்சன்ஸை பார்த்திருப்போம். வில்லேஜ் ஹிடன் இந்த சவுண்டுன்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருவை பேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்பாங்க. அந்த விஷயத்த நருட்டோவும் திங்க் பண்ணி பார்ப்பான். சுனாடே சொல்ற மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாஸ்கே ரெக்கவரி மிஷினா இருக்குல பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருப்போம். ஷிகமாரு டாயுயா கூட ஃபைட் பண்ணிருப்பான் இல்லையா. அவ பாத்தீங்கன்னா ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிருப்பா. இவனோட ஜுட்ஸும் அதே மாதிரி சிமிலரா தான் இருக்கு. கண்டிப்பா அவன் சவுண்ட் வில்லேஜை சேர்ந்தவனா தான் இருப்பான். சப்போஸ் அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் ஸ்பார்க் ஆச்சுன்னா கூட நம்ம லேண்ட் முடிஞ்சது அப்படின்பாங்க. பிரசன்ட்ல நருட்டோ மைண்ட்ல ஓடுற விஷயம் என்னவா இருக்குன்னா, நான் என் லைஃபை ரிஸ்க் பண்ணி மென்மாக்கு சப்போர்ட் பண்றேன், அவன் கண்டிப்பா எனிமியா இருக்க முடியாது அப்படின்னு திங்க் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல நெஜி ஏதோ ஒரு விஷயத்த ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணிட்டு ரொம்பவுமே வேகமா போவான். 10 எங்களுக்கு பின்னாடி தான் வரப்போறேன்னு நக்கல் பண்ணிட்டு முன்னாடி போவா. அவங்க வேகத்துக்கு கீப் அப் பண்ணி மென்மாவும் ஃபாஸ்டா போவான். நெஜி ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போறதுக்கு ட்ரை பண்ணி கிளை உடஞ்சு கீழே விழுக போகும்போது மென்மா தான் காப்பாத்துவான். தேங்க்ஸ் பண்ணுவான். சரி நம்ம இந்த இடத்துல பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க. மென்மா நல்லா பிரீத் பண்ணிட்டு இருப்பான். என்ன பிரச்சனைன்னு நருட்டோ நெஜி கிட்ட கேட்பான். நெஜி மென்மாவை யாரு தாண்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட கேட்பான். தம்பி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் வந்திருக்கோம் அப்படின்பா நருட்டோ. நெஜிக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்க விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நெஜி 10 நருட்டோ 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேர்த்த விட பவர்ல ரொம்பவுமே பயங்கரமா இருக்கான். நம்மளை விட ஸ்பீடா இருக்கான். ஆக்சுவலா சொல்லணும்னா இவன் நமக்கு ஒரு டஃப்பான ஆளா தான் இருக்க முடியும் அப்படின்பா. 10 இருந்துட்டு இவன் மட்டும் நம்மளோட ஆப்போனன்ட்டான மொத்தமா முடிஞ்சு அப்படின்பா. மென்மா ஒன்னும் கெட்டவன்லாம் கிடையாது. அவன் நம்ம லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஒரு குழந்தைய காப்பாத்தி இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் காலையில மத்தியானம் நைட்டுன்னு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மென்மா கிட்ட போவான் நருட்டோ. அப்ப ஃப்ளூட் வாசிப்பான். அதை கேட்ட நருட்டோ நல்லா இருக்குன்பா. இந்த பாயிண்ட்ல மென்மாக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆக்கரைனாவை பிக்ஸ் பண்ணி தந்த நருட்டோவா தான் இருப்பான். அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணலன்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். அதை பத்தில கவலைப்படாத அப்படின்பா நருட்டோ. திரும்ப வாசிக்கும் போது நெஜி அண்ட் 10 அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. நருட்டோக்கே வியர்டா இருக்கும். இது எனிமிக்கு கொடுக்குற சிக்னலா இருக்க போகுது அப்படின்ட்டு தான் தடுப்பாங்க. மெயினா பாத்தீங்கன்னா லேடி சுனாடே வந்து இந்த மிஷனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு காரணமே இதுக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜ் ஒரு அட்டாக் பண்ணான் இல்லையா, அவனை பிடிச்சிருக்க முடியாது. சப்போஸ் இந்த ஒரு சிக்னல் அவனை திரும்ப வர வச்சதுன்னா என்ன பண்றது அப்படின்பாங்க. நெஜிக்கு கொடுத்த மிஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ கூட இருக்கணும். மென்மாவோட ட்ரூ ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டு வில்லேஜுக்குள்ள வந்த அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சனை கேப்சர் பண்ணணும். அதனால உன் மேலையில எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது அப்படின்றவா நெஜி. இந்த பாயிண்ட்ல மென்மா சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, நான் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்டவனா இருந்தேன்னா தெரியல, ஆனா திரும்ப பிறக்கிற மாதிரி இருந்தா நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதை பத்திலாம் நான் திங்க் பண்ணதே கிடையாது அப்படின்பா நருட்டோ. எதுக்கு திடீர்னு கேட்கறீங்கிறப்ப அதுக்கான ஸ்பெஷல் ரீசன் எதுவும் இல்லை அப்படின்றான். நெஜிக்கு பாத்தீங்கன்னா ஒரு வியர்டான ஸ்மெல் வரும். நருட்டோ ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஏதோ எரியற மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்பா. அந்த பக்கம் தான் அந்த ஸ்மெல் வருது அப்படின்ட்டு போவாங்க. பின்னாடியே மென்மாவும் போவான். இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம போவாங்க. மென்மாக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலரா
இருக்க மாதிரி இருக்கும். ரொம்பவுமே அவனுக்கு அவனோட பாஸ்ட் வந்து உறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நருட்டோ என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு முன்னாடி போவாங்க. ஏகப்பட்ட அம்புகள் அட்டாக் பண்ண வரும். மென்மா தான் காப்பாத்துவான். பாத்தீங்கன்னா இவங்க வில்லேஜ் இதுக்கு முன்னாடி யாரோ அட்டாக் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. சோ அவங்களோட ஆட்களா தான் இருக்க முடியும்னு தான் அட்டாக் பண்ணுவாங்க. நீங்க யாருங்க அதை ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா அவனுங்க ஆளுக தான் நினைச்சிட்டு நாங்க உங்களை போட்டு தள்ளிட்டு போவோங்கும் போது நாங்க லீஃப் வில்லேஜ் ஷினோபி ஹெட் பேண்டை பார்த்தா தெரியலையா அப்படின்னு பாட்டு இங்க என்ன வேலைன்னு சொல்லி கேட்கும் போது சும்மா இந்த வழியில போக வேண்டிய பிசினஸ் தான் அப்படின்பாங்க. இங்க எந்த விஷயமும் உங்களுக்கு இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, உங்களோட லைஃபுக்கு நாங்க கேரண்டி பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிருவானுங்க. இவனுக்கு தான் சண்டைக்கு இழுத்தானுங்க. இப்ப என்னமோ இப்படி பேசிட்டு போறானுங்களே அப்படின்பா நருட்டோ. சரி இதை விட்டுட்டு நம்ம போய் மென்மாவோட மெமரியை சர்ச் பண்ணலாங்கும் போது மென்மா ஓகேன்பா, உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சான்னு கேட்கும் போது எதுவும் இல்லைன்பா. நெஜி இருந்துட்டு யார் அங்க ஒளிஞ்சிருந்தா வெளியே வாங்கன்பா. ரேன் அண்ட் ஃபூக்கி வருவாங்க. மென்மா அந்த ஃபூக்கிங்கிற பிள்ளைய தானே ஃபர்ஸ்ட் காப்பாத்திருப்பான். இருந்தாலுமே அவனுக்கு ஞாபகத்துல இருக்காது. ஃப்ளவர் கொண்டு போய் கொடுப்பான். அந்த டைம்ல அந்த பொண்ணு பயப்படுவா. நீங்க நிஞ்சாதானு சொல்லிட்டு ரேன் கேப்பா. ஆமா என் பேரு நருட்டோ உசுமாக்கி, லீஃப் வில்லேஜை சேர்ந்தவன், ரொம்பவுமே பாப்புலர் அப்படின்பா. சாரிங்க எனக்கு தெரியாது அப்படின்றவாங்க. செம பல்பு வாங்கின மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஃபேவர் கேப்பா. இந்த பாயிண்ட்ல இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவனுங்களா அப்படின்ட்டு நருட்டோ காண்டாவான். அவன் பேர் பாத்தீங்கன்னா நேன், ரேனோட அண்ணன். ரேன் பாத்தீங்கன்னா இவங்க வில்லேஜ் ரொம்பவுமே பெரிய ஆபத்துல இருக்கு, எங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வரணும் அப்படின்பா. நருட்டோக்கு சுத்தமாவே புரியாது. ரேன் சொல்ற விஷயமே இது பாத்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் ரைஸ் பேடி ஃபீல்ட்ஸோட பவுண்டரி. இத ராணுவம் இல்லாத ஒரு பகுதியா மாத்தி வச்சிருப்பாங்க. இதுக்கான காரணத்தை பாத்தீங்கன்னா நெஜி சொல்லுவான். எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த ஒரோச்சிமாரு வந்து இன்வால்வ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, சோ அதனாலேயே நெய்பரிங் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து பனிஷ் பண்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா அது ஒன்றும் அவ்வளவு நல்லதுக்கு இல்லையா அப்படின்பா டென்டென். ஆனா விஷயம் அது இல்லை அப்படின்பா. மலைகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இங்க ஒரு மைன் இருக்கு, அங்க இருந்து கோல்டு எடுக்கலாம். இந்த ஒரு ரீஜன் பாத்தீங்கன்னா பவுண்டரியை தாண்டி இருக்கும். என்னதான் ஃபியூடல் லார்ட் கிட்ட அதை பத்தி கேட்டாலுமே அவர் பெருசா அந்த விஷயத்தை எடுத்துக்க மாட்டாரு. அக்ரிமெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லுவாரு. அதனாலேயே இது இவங்க ரீஜனுக்கு வராதனால ஏகப்பட்ட திருடனுங்க பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. திடீர்னு இங்க அதிக புயல் வந்தனால தான் இந்த இடத்த விட்டு போயிருப்பானுங்க. அவங்க கண்டிப்பா திரும்பி வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாரேன். ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுவா. நருட்டோ ஓகேன்மா. ஆனா நெஜி அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். டைரக்டா ஹொக்காகே ஆபீஸ்ல இருந்து எந்த ஒரு ஆர்டர்ஸுமே வராம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்பாங்க நெஜியும் டென்டனும். இந்த இடத்துக்கு நேன் வந்துருவான். இந்த பாயிண்ட்ல கூட ரேன் கிட்ட அவன் சொல்ற விஷயம் என்னன்னா நிஞ்சாங்க அவங்க ஒன்னும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது அப்படின்பா. அதை எப்படி அப்படி சொல்றேன்னு நருட்டோ கேட்கும் போது இவங்க வில்லேஜ் அட்டாக் பண்ணதே பாத்தீங்கன்னா சவுண்ட் வில்லேஜை சேர்ந்த ரோக் நிஞ்சாஸ் தான். இதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவான். வில்லேஜை சேர்ந்த பீப்புள்ல 3/1 பங்கு பீப்புள் இறந்துருப்பாங்க. மிச்ச மீதி எல்லாம் அவனுகிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிளேஸ்ல இருந்து எவாக்குவேட் ஆயிட வேண்டியதானு பாட்டேன். என்னதான் சொன்னாலும் நம்ம சொந்த ஊருங்கிறது நம்ம சொந்த வீடை விட ரொம்பவுமே பிடிச்ச ஒரு இடம். அதை விட்டு எப்படி போக முடியும்? அதே விஷயத்த தான் நானும் சொல்லுவான். எவனோ ஒருத்த வந்தா அவன் பவரை யூஸ் பண்றான்னு பயந்து எங்களை ஓட சொல்றீங்களான்னு கத்துவான். ராணு இருந்துட்டு தயவு செஞ்சு கத்தாதன்னா ஃபூக்கி பயப்படுறா அப்படின்பா. கத்துனதுக்கு மன்னிப்பு கேட்பான். நருட்டோ கிட்டையும் மற்றவங்க கிட்டையும் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸை கொன்னுட்டாங்க, அப்பையில இருந்து இந்த புள்ள பேசுறதே இல்ல அப்படின்பா. நாங்க எங்கேயும் எஸ்கேப் ஆகி போறதா இல்ல அப்படின்ட்டு கிளம்பிடுவான். நெஜி நம்மளோட வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு டென்டனை கூட்டிட்டு போகும்போது மின்மா இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நான் இவங்களோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நருட்டோ நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்பா. பயங்கர காண்டாவாங்க. திரும்ப அந்த திருட்டு கூட்டம் வந்தா உன்னால சமாளிக்க முடியுமான்னு பேசும்போது மென்மா அதை பாத்துக்கலாம் அப்படின்பா. ஹொக்காகே கிட்ட இருந்து கூட டைரக்ட் ஆர்டர்ஸ் வாங்கிக்கலாம்னு பேசும்போது கூட எனக்கு இங்க ஏதோ விஷயம் ரிமெம்பர் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்பா. இதெல்லாம் வேணுக்குன்னு பொய் சொல்லாத அப்படின்பா டென்டென். எப்படியோ ஒன்று மென்மாக்கு இந்த இடத்துல தான் ஆன்சர் கிடைக்குன்னு சொல்றானா அதையே பார்க்க வேண்டியதான் அப்படின்ட்டு நருட்டோ நெஜி அண்ட் டென்டெனை லீஃப் வில்லேஜுக்கு போக சொல்லுவான். இவனுங்க ஹெல்ப் பண்றதுக்கு போவானுங்க. இந்த பாயிண்ட்ல என்ன பண்றதுன்னு டென்டென் நெஜி கிட்ட கேட்கும்போது இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு நம்மள பெருசா ஒன்றும் பிடிக்கல, அதனால அவங்களே உங்களை தாட்டி விட்டுருவாங்க அப்படின்பா. டென்டென் நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்பா. இந்த என்டையர் வில்லேஜையுமே எப்படி வெறும் 2 பர்சன் சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நருட்டோ கேட்கும் போது எப்படியும் இந்த ரிவருக்கு இந்த பக்கம் நம்ம பெரிய செவுத்தை கட்டிடலாம், ஜஸ்ட் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் வைப்போம், வரக்கும் போறக்கும், இது கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்பா. மென்மா இதுவும் நல்லாதான் இருக்குன்ட்டு அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இத தூரத்துல இருந்து நெஜி அண்ட் டென்டென் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு அம்பு அட்டாக் பண்ணும். யாரான்னு பார்த்தா நானா இருப்பான். உங்களுக்கு இங்க என்ன வேலை, முதல் கிளம்புங்க அப்படின்பா. நாங்க இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்பாங்க. உங்களை யாரும் இந்த வேலையை செய்ய சொன்னா அப்படின்பா. நான் உங்களால சும்மா வீட்டுல ஒளிஞ்சுக்கிட்டே மட்டும் வாழ முடியாது அப்படின்னு நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இதை கேட்டோன்னு நான் எதுவுமே பேசாம போயிருவான். நெஜி அண்ட் டென்டென் இவங்க பண்ற வேலையை தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சொல்ல போனா ரெஸ்ட்லெஸ்ஸா இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுங்க மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. நைட் ஆயிரும். விடியும் போது டென்டென் முழிச்சு பாப்பா. என்னடா இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கானுங்கன்ட்டு ஆச்சரியப்படுவா. தூக்கமே இல்லாம ஒர்க் பண்ணனால நருட்டோ கொஞ்சம் ஸ்லிப் ஆவான். நருட்டோவை அட்டாக் பண்ற மாதிரி மென்மா போயிருவான். இந்த பாயிண்ட்ல டென்டென் தான் அவளோட டூலோ யூஸ் பண்ணி காப்பாத்துவா. நீ இன்னும் இங்கதான் இருக்கியான்னு நருட்டோ கேட்கும் போது நீ தேங்க்ஸ் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்டே அப்படின்பா. மென்மா தேங்க்ஸ் பண்ணுவா டென்டெனுக்கு. டென்டெனே உங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா.
இந்த பாயிண்ட்ல ஃபூக்கி வருவா, வந்து தண்ணி கொடுப்பா, ரான் இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுப்பா. வெறும் 2 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச வேலை பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ்ல இருக்க என்டையர் பீப்புளுக்குமே ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களும் வந்து இந்த ஒர்க் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்த நானுமே அவனோட ஆயுதத்தை கீழே போட்டு உதவி செய்யறதுக்கு போவான். இதை தூரத்துல இருந்து லீஃப் வில்லேஜ்க்குள்ள இன்ட்ரூட் ஆனான் இல்லையா, அவன் பாப்பான். இவன் பேரு ஷீன். இதை நோட் பண்ணிட்டு 10-10 சிக்னல் கொடுப்பா. எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு போவான். சிம்பிளா அது வந்து டாட்ஜ் பண்ணிடுவான் ஷீன். நருட்டோ குனாய் எடுத்து அட்டாக் பண்ணும்போது இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், ஒரு ரெட் கலர் ரோப்பை யூஸ் பண்ணி குனாயை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி சேம் அதே டெக்னிக்கை வச்சு தடுப்பான். இந்த விஷயத்தை நருட்டோ நோட் பண்ணுவான். நெஜி திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். நருட்டோ ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் இது நம்மளோட மிஷின்ரா, அவனை பிடிச்சி ஆகணும் அப்படின்பா. இருந்தாலுமே அவன் நார்மலா இருப்பான்னு திங்க் பண்ணாத அப்படின்னு வார்னிங் கொடுப்பான். நருட்டோ சேஸ் பண்ணி போகும்போது திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே நெஜி அண்ட் நருட்டோ டாட்ஜ் பண்ணுவாங்க. அட்டாக் பண்றதை யூஸ் பண்ணி குயிக்கா எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்னு அனலைஸ் பண்ணிடுவான் நருட்டோ. நெஜி, நருட்டோ, மென்மா 3 பேருமே ஷீனை சேஸ் பண்ணி போவாங்க. ஷீன் ரெட் ரோப்போட குனாய் ஒன்று யூஸ் பண்றான் இல்லையா, அதை அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம ட்ராப் செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவான். அப்படிப்பட்ட ஒரு ட்ராப்ல தான் நருட்டோ மாட்டி கீழே விழுந்துருவான். மென்மா திரும்ப அவனோட ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி இவங்க சக்ரா ஃப்ளோவை ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுருவான், அதிகப்படுத்திடுவான். இந்த விஷயத்தை நெஜி நோட் பண்ணிடுவான். நருட்டோ இப்ப இவ்வளோ என்னாமஸ் சக்ராவோட உன்னை நான் தப்பிக்கிறதுக்கு விட மாட்டேன்ட்டு செம ரேஜோட போவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ நெஜி அட்டாக் பண்றதே வெறித்தனமா இருக்கும். ஷீன் இதுல இருந்துமே எஸ்கேப் ஆவான். வெறித்தனமா சண்டை போயிட்டு இருக்கும். நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் எல்லாத்துக்காகவும் பழி வாங்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுவான். யாரா நீ கோமாளி அப்படின்ட்டு ஷீன் அட்டாக் பண்ணுவான். மென்மா குறுக்க வந்து நானை காப்பாத்திடுவான். இந்த டைம் கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான் ஷீன். மென்மாவை வில்லேஜுக்கு தூக்கிட்டு வர சொல்லுவான். நான் உனக்கு ட்ரீட் பண்ண தெரியுமான்னு நெஜி கேட்கும் போது ஏதோ கொஞ்சம் தெரியும் அப்படின்பா. நான் சுடுதண்ணியும் ஆல்கஹாலையும் அவன் தங்கச்சியை கொண்டு வர சொல்லுவான். மென்மாவோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி பார்த்த நான் கண்டிப்பா நான் இவனுக்கு மட்டும் ட்ரீட் பண்ண போறதே இல்லை அப்படின்பா. ஏன்னு கேட்கும் போது இந்த வில்லேஜை அட்டாக் பண்ண கேங்க சேர்ந்தவன் தான் இவனும் அப்படின்பா. அந்த கையில இருக்க மார்க்கை வச்சு நருட்டோ பயங்கர ஷாக் ஆவான். மென்மாக்கு அதிக பிளட் லாஸ் ஆகும். இதை காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.